தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாத்துட்டேம்மா. நான் யாரும் பாக்கலங்கிறாங்க. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அதே தம்பா நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தே தான் இருக்கேன். முதல் வேலையா போய் நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறேன். ஆனா நீங்க தேடுறதை மட்டும் விட்டுறாதீங்கப்பா. நீ தைரியம் வருமா? நில்லுமா, எங்க போற? உள்ள போறேன். ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டாங்கம்மா. நில்லு. பாப்பா, எங்கம்மா போன? பாப்பா, அசோக் சார், கொஞ்சம் நிலைமை புரிஞ்சுக்குங்க. குழந்தைய கால இருந்தே காணோம் தேடிட்டு இருக்காங்க. பொண்ணு நல்லா ஃபேரா இருப்பா, 2 ஜடை போட்டிருப்பா, கண்ணாடியும் போட்டிருப்பா. இப்ப தேடுறத ஆரம்பிக்க சொல்லுங்க. மத்த ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பாருங்க, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கிடைக்கலாம். என்ன மோகன், நீங்க ஒரு கிரைம் ரிப்போர்ட்டரா இருந்துகிட்டு இப்படி அவசரப்படுறீங்க? இவ்வளவு பெரிய ஊர்ல குழந்தைய எங்கன்னு போய் தேடுறது? குழந்தையோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல. இருக்கு. நீங்க யாரு? நான் தான் இந்த குழந்தையோட அம்மா. இன்ஸ்பெக்டர், நான் இந்த பொண்ணை பத்தி தான் சொன்னேன். குழந்தையோட பேர் என்ன? தன்யா. தன்யாதா. வயசு? 8 வயசாச்சு. வயசுல அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆனா பேசுறத பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு கூட சேர்த்துக்கலாம். 8 வயசுதான். எனக்கு தெரியாதா? குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? ஸ்கூல் ட்ரெஸ். பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல்ல விசாரிச்சு பாத்தீங்களா? இல்ல, அங்கெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரிம்மா, குழந்தைய பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நாங்க உங்களுக்கு போன் பண்றோம். அதே மாதிரி உங்க சைடுல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன நீங்க எஃப்ஐஆர் எழுதாம எடுத்து வச்சிட்டீங்க? இது பாருங்க மேடம், எடுத்த உடனே எங்களால எஃப்ஐஆர் எல்லாம் போட முடியாது. ஏன் போட முடியாது? மத்தியானத்துல இருந்து என் பொண்ணு காணும் பதறிப்பா இங்க வந்து நிக்கிறேன். நீங்க சர்வசாதாரணமா எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்றீங்க. எஃப்ஐஆர் போட சொல்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை நீங்க தடுக்க முடியாது. நான் குழந்தையோட அம்மா. அம்மா நீங்க தான். உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு சட்டம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? பொதுவா யாராவது ஒருத்தர் காணாம போயிட்டாங்கன்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்களால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே முடியும். As per law. ஓகே? பட் நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க வேலையை ரொம்ப கரெக்டா பண்ணுவாங்க. தனியாவை தேடுறதுக்கு நாமளும் கூட போறோம். இப்ப நீங்க கோபப்படுறதால உங்க பொண்ணு திரும்பி வந்துட போறாளா? அப்படி நடக்கணும் சொல்லுங்க. உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க.
சரி காத நோட்டை விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாயா. கொஞ்சம் காபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? நீங்க வேணா உட்காந்து சாப்பிட்டு வாங்க. தொலைஞ்சு போனது என்னோட பொண்ணு தானே. உங்களுக்கு இதுல என்ன கவலை இருக்க போகுது? அட கடவுளே, இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் போல இருக்கு. எதை சொன்னாலும் அதை தலைகீழா புரிஞ்சுக்கிறதையே வேலையா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க மிஸ்டர் மோகன். தண்ணி கேட்டீங்களே, இந்தாங்க சார். என் தலையில ஊத்து, சூடாது கொஞ்சம் குறையட்டும். ஓ நான் வந்து தொலையா. கயல், என்னது தீனாக்கு எதிரான எல்லா ஆதாரமும் இப்ப உங்ககிட்ட இருக்கா? நான் 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன், நீ அங்கே இரு. இது என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய விஷயங்கிறது உனக்கு தெரியாது. தேங்க்யூ சோ மச்.